சீதாவோட தாலி செயின் திருட்டு போனதுனால அவளோட புருஷன் அருண் அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாரு. தாலி செயினோட தான் வரணும், இல்லைன்னா வராதன்னு அவர் சொன்னதை கேட்டு சீதா அழுதுட்டே இருக்கா. இதை கேள்விப்பட்ட முத்துவும் மீனாவும் எப்படியாவது அந்த செயினை கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு முடிவு பண்றாங்க. அதுக்காக முத்துவும் மீனாவும் ஒரு கெட்டப் போடுறாங்க. முத்து ஒரு ரவுடி மாதிரியும் மீனா பிளேடு புஷ்பாங்கிற பேர்ல ஒரு திருடி மாதிரியும் வேஷம் போட்டுக்கிட்டு திருட்டு நகைகளை உருக்குற இடத்துக்கு போறாங்க. அங்க இருக்கிறவங்க கிட்ட பேசி அந்த சாமியார் வேஷத்துல இருந்த சொர்ணா தான் செயினை திருடிட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். போலீஸ் திடீர்னு அந்த இடத்த ரவுண்ட் அப் பண்ணி எல்லாரையும் அரெஸ்ட் பண்றாங்க. முத்துவும் மீனாவும் தாங்களும் திருடங்கன்னு சொல்லி மாட்டிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு இன்ஸ்பெக்டர் விசாரிக்கும்போது, நாங்க திருடங்க இல்ல, செயினை தேடி வந்தோன்னு முத்து உண்மையை சொல்றாரு. ஆனா போலீஸ் அதை நம்பாம அவங்க மேல எஃப்ஐஆர் போட போறாங்க. முத்து தன் அப்பா அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றாரு. அண்ணாமலை அதிர்ச்சியாகி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புறாரு. அதுக்கு முன்னாடியே ரவியும் ஸ்ருதியும் ஸ்டேஷனுக்கு வந்து, இவங்க என் அண்ணனும் அண்ணியும் தான், செயினை தேடி தான் இப்படி வேஷம் போட்டு வந்தாங்கன்னு விளக்கம் கொடுக்குறாங்க. விஜயா இதை கேள்விப்பட்டு, பூ கட்டுறவ வந்த நேரமே சரியில்லை, இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டாங்கன்னு மீனாவை திட்டிட்டு இருக்காங்க. முத்துவும் மீனாவும் போலீஸ் பிடியிலிருந்து எப்படி தப்பிப்பாங்க? சீதாவோட தாலி செயின் கிடைக்குமா? சொர்ணா சாமியார் மாட்டிக்கொள்வாளா? இதையெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக்